Good evening, praise Lord. Welcome to this video. எங்கள் வீட்டில் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. லேடிஸ் இருக்கிறாங்க, ஜென்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கர்த்தர் வந்து 10 குஷ்டரோகிகளை வந்து சுஸ்தமாக்கி நீங்கள் ஆசாரியர்களுக்கு போய் உங்களை காண்பியுங்களை அப்படின்னு சொல்கிறாரு. அதில் சமாரியன் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் குணமானதுக்காக அவருக்கு நன்றி சொல்ல அவரிடம் திரும்ப வரான். மற்ற 9 பேர் வரல. அவரும் கேட்குறாரு, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு எதிர்பார்க்குறாரு அவர். அது போல் இப்போ வந்து நம்ம குணமானது எவ்வளோ வேல்யூபிள் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு தெரியணும். அப்படின்றதான் நம்ம வந்து தொடர்ந்து அவரை நோக்கி நம்ம போகிறோம் இல்லையா? அது போல் இப்போ நான் வந்து இப்போ தொடர்ந்து இவ்வளோ தூரம் நான் கர்த்தருக்காக சாட்சி சொல்கிறேன். நிறைய ட்ராவல் பண்ணுறேன். எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாஸ்டர்ஸை திரும்ப போய் விசிட் பண்ணுறேன். அதைட்டு நிறைய செலவு பண்ணுறேன். அது போல் கொஞ்சம் ரிஸ்க்கு கூட எடுக்கிறேன். இப்போ என்ன மாதிரி ஒரு லேடி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லலாம் போய் ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது நிறைய பேருக்கு ஏற்புடையதாக இருக்கிறது இல்லை. ஸோ ரிலேட்டிவ்ஸ் வீடு அப்படிலாம் இருந்தால் கூட நான் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு லாட்ஜுன்னு தான் முன்னாடிலாம் பேர் இருந்தது. இப்போ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதை அதுமாரி இடத்துல தான் போய் நான் 1 நாள் 2 நாள் ஸ்டே பண்ண வேண்டியெல்லாம் இருக்குது. அதுமாரி நான் கல்கட்டா போயிருக்கேன், பாம்பே போயிருக்கேன், டெல்லி போயிருக்கேன், கோயம்புத்தூர், அதுமாரி சுற்றி வரேன். சில சமயம் பிளேனில் கூட வரேன். ஏன்னாக்கா வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த விடுதலை, அதனுடைய வேல்யூ அது வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சதுனால நான் அந்த மாதிரி நான் செய்கிறேன். நிறைய பேர் வந்து அதை தப்பாக நினைக்கலாம், தப்பாகவும் பேசலாம். நான் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஏன்னாக்கா நான் என்னை கர்த்தரை ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். அங்கே வந்து என்ன விடுதலை ஆக்கினார். என்னுடைய தவறான சிந்தனைகளை அது மாதிரி ஆவிக்குரிய போஷாக்கு, அந்த மாதிரி ஆவிக்குரிய உணவு, அது மாதிரிலாம் நான் பெறக்கூடிய நிலைமைகள், மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய நிலைமைகள், மற்றவங்களுக்காக பாரப்பட்டு மன்றாடக்கூடிய நிலைமைகள், அதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா அது வந்து ரொம்ப வேல்யூபிளாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நான் இருக்கிறது வேலூர். இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ்க்கு நான் போயிருக்கேன். இங்கிலீஷ் சர்ச்சு அப்படின்னு வச்சு நடத்துகிறாங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தாக்கா மேக்ஸிமம் வந்து காணிக்கை அப்படின்றதோட நிறுத்திடுறாங்க. அல்லது ஏதோ ஒரு சேவை, நோயாளிகளுக்கு சேவை, இல்லை அனாதைகளுக்கு சேவை, அதுக்கு நான் இவ்வளோ பணம் கொடுத்தேன். என்னுடைய இல்லாத நிலைமைகளில் நான் இவ்வளோ ஒரு 150 ரூபாவை இல்லாத ஒரு லேடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பாராட்டி சொல்கிறாங்க. வாஸ்தவம் தான் அதெல்லாம் வந்து. ஆனால் வந்து கிறிஸ்து தரக்கூடிய விடுதலை அது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நான் கற்றுக்கொண்ட பாடம். அது எவ்வளோ வேல்யூபிள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் அந்த மாதிரி சுற்றி வந்து சாட்சி நான்
அது யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சால் கூட அது வந்து பெரிய விஷயமா நான் நினைப்பேன். அது முக்கியமாக அது வந்து நான் வந்து 2ஆம் வகுப்புலேருந்து நான் தமிழ் வாசிக்க ஆரம்பித்தேன்னு வைங்க. 3ஆம் வகுப்புலேருந்து தான் இங்கிலீஷே நான் படித்தேன். ஆனால் கூட தமிழ் வாசிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வேதாமத்தை நான் படிச்சுட்டு வரேன். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விடுதலையே கர்த்தர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து எங்களுடைய பாஸ்டர்ஸ் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. எங்களுடைய பாஸ்டர் வந்து என்ன சொல்வார்னா, இப்போ பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்ருக்காருன்னு வைங்க, அதை முடிக்கும் போது யோவான் சுவிசேஷம் சற்று முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்வார். அது நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சா நம்ம பைபிளை மூடி வச்சிடறோம். அப்படி கிடையாது. ஒருவன் தான் எதையோ ஒன்று அறிஞ்சிட்டேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான்னா, அவன் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை அப்படி ஒரு வசனம் இருக்க. அதுபோல் புதையல்களை தேடுவது போல நம்ம தேடினாக்க வேதம் அரிய முத்துக்களை தனக்குள்ள வச்சிருக்கு அப்படின்னு வசனங்கள் சொல்லுது. அதுபோல் அது எவ்வளோ வேல்யூபிள் அப்படி இருக்குது அப்படின்ற கான்செப்ட் எனக்கு விளங்கினதுனால நான் விரும்பி என்ஜினியரிங் கோர்ஸ் நான் படித்தேன். நிறைய பேரோட நிறைய மார்க்கு வாங்கினேன், ஆனர்ஸ் டிகிரி வாங்கினேன். அதெல்லாம் கூட வேதாம வெளிச்சத்தில் படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் விளங்கக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு வந்து புரியக்கூடிய நிலைமையில் நான் பேசக்கூடிய கிருபைகள் வந்து கர்த்தர் எனக்கு தந்தார். வாக்கு வரங்கள் அப்படி சொல்லி எனக்கு கிடச்சிருக்கேன். அதுபோல் நீங்கள் சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு புரியணும் இல்லையா? இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். நான் நெக்ஸ்ட்டு இதில் நான் கண்டினியூ